கூட்டு துஆன்னு ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தான்னு கேட்டா இல்ல, சஹாபாக்கள் காலத்துல இருந்தான்னு கேட்டா இல்ல. அப்ப இல்லன்றது எப்படி கருத்து வேற்றுமையான, இது எப்படி ஒரு கருத்து வேற்றுமைக்குள்ளதா மாறின? இமாம்கள் யார் மீது கருத்து வேற்றுமை பேச? சுமார் 20,000 தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள். இதிலே ஏதாவது ஒரு தொழுகையிலே கூட்டு துஆ ஓதியிருக்கிறார்களா? உங்களிடத்திலும் கேட்டிருப்பார்கள். கிறுக்குத்தனமான கேள்விக்கு கிறுக்குத்தனமான பதில் கொடுக்கணும். நம்மிடத்தில் ஒருவர் கேட்டார், நான் அவரிடத்தில் திருப்பி கேட்டேன், அதே 20,000 தொழுகைகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி இருக்கிறார்களா, ஹதீஸிலே எப்படி வந்திருக்கிறான்னு கேட்டேன். எந்த தொழுகைக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னதாக சஹீஹான ஹதீஸிலே காணப்படவில்லை. அப்ப ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விட்டாலும் சொல்லும்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் கூட்டு துஆ ஓதும்படி சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு துஆ யஸ்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த துஆ அல்லாஹ்விடத்தில் மிக கபூலுக்கு நெருக்கமானது, அல்லாஹ் மிக கபூலாக்கக்கூடிய துஆ எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதில் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், நடுநிசியில் இரவின் கடைசி பகுதியில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது சொன்னார்கள், வதுபர ஸலவாத்தில் மக்தூபாத், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ. இந்த ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்களே தவிர கூட்டு துஆ செய்ய ஒருவர் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்ல சொல்லவில்லையே என்ற கேள்வி எழும்புகின்றது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டும், கூட்டாக துஆ செய்வது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் ஹபீப் இப்னு மஸ்லமா அல் ஃபிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும் வயுஅம்மினு ஸாயிருஹும் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஒரு கூட்டத்தார்கள் ஒன்று சேர்ந்து அதிலே ஒருவர் பிரார்த்திக்க மற்றவர்கள் ஆமீன் சொல்வார்களே, ஆனால் அல்லாஹ் அந்த துஆவை ஒப்புக்கொள்ளாமல் விடமாட்டார். இந்த ஹதீஸ் எங்கே இடம்பெறுகிறது? முஸ்ததரக் ஹாக்கிமின் 3ஆம் பாகம் 390வது பக்கத்திலும் 5478வது இலக்கத்தில், முஅஜமத் தபரானி இதோ இருக்கிறது 4ஆம் பாகம் 21வது பக்கத்தில் 3536வது இலக்கத்திலும், மஜ்மஉ ஸவாயிதில் 10ஆம் பாகம் 170வது பக்கத்திலும் இருக்கிறது. இந்த ஹதீஸை சொன்னவுடன் 2 குற்றச்சாட்டுகளை எழுப்புவார்கள். முதலாவது, இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமானது. இரண்டாவது, இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்தும் சம்பந்தப்பட்டது. இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் இப்னு லஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறார். இவரை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற மிக முக்கியமான அறிஞர்கள் பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது ஆதாரப்பூர்வமானது அல்ல என்று குறிப்பிடுவார்கள். இது இவர்களுடைய ஒரு மாயாஜால வார்த்தை. ஏதோ இவர்களுக்கு இந்த ஹதீஸ் லைவ் என்று வஹி அறிவிக்கப்பட்டது போன்று சொல்லிவிடுவார்கள். ஒரு ஹதீஸை பலப்படுத்துவதும் பலமாகுவதும் பலகீனமாகுவதும் இது வஹி மூலம் அறிவிக்கப்பட்டொன்றல்ல, இமாம்களினால் அறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டால் அதை பலமானதாகவும், விதிமுறைகள் மீறப்படும் பட்சத்தில் அது பலகீனமானதாகவும் கருதப்படுகிறது. அதனால் ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு அறிவிப்பாளரை பலகீனமானவர் என்று இனம் காணுவதற்கு மிக துல்லியமான சட்டத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை ஒரு அறிவிப்பாளரை பலகீனமானவர் என்று எப்பொழுது குறிப்பிட முடியும்?
சில அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் அனைவர்களும் அவர் பலகீனமானவர் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அவரை பற்றி அலட்சிய வேண்டிய தேவையில்லை. இன்னும் சில அறிவிப்பாளர்கள் வருவார்கள், அவரை பற்றி இரண்டு பக்கமான கருத்திருக்கும். சிலர்கள் அவரை நல்லவர் என்று தஅதீல் செய்திருப்பார்கள், இன்னும் சிலர்கள் அவரை மோசமானவர், அவர் பலகீனமானவர் என்று குறை சொல்லி இருப்பார்கள். இப்படியான அறிவிப்பாளர்கள் வரும் பட்சத்தில் யாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதற்குரிய சட்டத்தை, இதற்குரிய அந்த தீர்ப்பை முடிவு செய்யும் போது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படியாக யாராவது ஒரு அறிவிப்பாளரை பற்றி சிலர் நல்லவர்கள் என்றும் இன்னும் சிலர் மோசமானவர் என்றும் சொன்னால் அவருடைய குறை, அவரை மோசமானவர் என்று சொல்பவர்கள் யார் என்பதை பார்த்து இவர் பலவீனமாகுவதற்குரிய காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். அவருடைய அந்த காரணம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தால் நியாயமான காரணத்துக்காக பலகீனமானவர் என்று சொல்லப்படும் பட்சத்தில் பலகீனமானவர் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கருத்து தத்ரீபுர் ராவி 2ஆம் பாகம் 288 அல்பியத்துல் ஹதீஸ் 1ஆம் பாகம் 300ஆம் பக்கத்திலும் உலூமுல் ஹதீஸ் 99வது பக்கத்திலும் பதிவாகிறது. இந்த சட்டம் பதிவாகிறது. அப்படியானால் இந்த இப்னு லஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரே, இவரை பற்றி உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? எல்லாம் பலகீனம் என்று சொல்லி இருக்கிறாங்க என்று பிரச்சனையை உண்டாக்கி போட்டானே, அதனால அவரை பற்றி ஒரு கிதாபை எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் இப்னு லஹியா அல் மிஸ்ரி, இப்னு லஹியாவை பற்றி வந்த அவ்வளவு கருத்துகளையும் ஒரு கிதாபில் எழுதி போட்டார்கள். யார் யாரெல்லாம் இப்னு லஹியாவை நல்லவர் என்று சொல்லி இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இப்னு லஹியாவை மோசம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை ஆராயுமையானால் அபூ ஹஃப்ஸ் அல் ஃபல்லாஸ், இமாம் அஹ்மத், இமாம் இப்னு ஹிப்பான், அப்துல் கனி அல் அஸ்ஸி, இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் இந்த இப்னு லஹியா என்று சொல்லக்கூடியவர் இவர் பலமானவர் என்பதை முற்றாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் இவரை நல்லவர் என்று ஏற்றிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவரை மோசமானவர், பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் பலகீனமானவர் என்பதற்குரிய காரணத்தை அவர்கள் சொல்லும் போது குறிப்பிடுகிறார்கள், இப்னு லஹியா என்ற இந்த அறிவிப்பாளர் நல்ல முறையில் நல்ல நினைவாற்றலுடன் திடமானவராக இருந்தார். கடைசி காலத்தில் அவருடைய வீட்டிலேயோ அல்லது அவருடைய கிதாபுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால் கிதாபுகள் முற்றாக எரிந்து போக அதற்கு பின்னால் அவருடைய மனன சக்தியினால் அவர் ஹதீசுகளை அறிவிக்க ஆரம்பித்தார். அதிலே தான் குளறுபடி ஏற்பட்டது. காரணத்தை விபத்திருக்கிறார்கள். அப்படியானால் கிதாபுகள் எரிவதற்கு முன்னால் நல்லாகத்தானே அறிவித்திருப்பார். அந்த ஹதீசுகளை எப்படி கண்டுபிடிப்பதென்றால், கிதாபுகள் எரிவதற்கு முன்னால் அவரிடத்தில் ஆரம்ப காலத்தில் ஓதிய மாணவர்கள் அல் அபாதிலா, அப்துல்லா என்று பெயர் குறிப்பிடப்படக்கூடிய 4 பேர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இப்னு லஹியாவிடம் அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதை இந்த அறிஞர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே 4 பேர்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக், அப்துல்லாஹ் இப்னு வஹப், அப்துல்லாஹ் இப்னு முக்ரி, அதே போன்று இன்னும் சிலருடைய பெயர்களையும் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம், இந்த கூட்டுதுவா சம்பந்தமான ஹதீஸை இப்னு லஹியாவிடம் இருந்து யார் அறிவிக்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு முக்ரி என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். ஆகவே இந்த ஹதீஸ் பலமானதாக ஆகிறது. அவர்கள் எந்த குற்றச்சாட்டை இப்னு லஹியாவுக்கு எதிராக வைத்தார்களோ அந்த கருத்து முற்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்னு லஹியாவை மொத்தமாக பலமானவர் என்றும் சொல்ல முடியாது, மொத்தமாக பலகீனமானவர் என்றும் சொல்ல முடியாது. இந்த 4 பேர்கள் விசேடமாக அவரிடமிருந்து அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதை உறுதிதம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய கருத்திலே ஒரு பிரச்சனை எழுப்புகிறார்கள். இந்த ஹதீஸிலே கூட்டாக துஆ செய்வதை பற்றி தான் எழுதியிருக்கிறார்களே தவிர பரம தொழுகைக்கு பின்னால் என்று வரவில்லையே എന്നொரு பிரச்சனை எழுப்புவார்கள். நியாயமான ஒரு பிரச்சனை. அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? அப்படியானால் இதை எங்க ஓட போறீங்க? ஹதீஸும் சஹீஹ், கூட்டு துஆவும் ஓடணும். எங்க ஓட போறீங்க? எல்லா இடத்திலும் பிதாத் தேவல்ட்ட எங்க ஓட போறீங்க? ஹதீஸ் இருக்குது, கூட்டு துஆ ஓடணும், எங்க ஓட போறீங்க? சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு இடத்தில் இந்த ஹதீஸில் எந்த முறையில் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று வந்திருக்கிறது,
கூட்டாக துஆ செய்வது அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறதுக்கு மிக நெருக்கமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு சில ஹதீசுகளில் சில காலங்களை நேரங்களை குறித்து இந்த நேரங்களில் துஆ செய்யப்பட்டால் அது கபூலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான அமைப்பில் துஆ செய்வதனால் கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய துஆ கபூலாகின்றது என்ற ஹதீஸை முன்னால் ஞாபகப்படுத்தினோம். ஆகவே அந்த இடத்தில் துஆ கபூலாகும் நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஹபீப் இப்னு மஸ்லமாவுடைய ரிவாயத்தில் அந்த எப்படி துஆ செய்தால் மிக கபூலாகும் என்றால் கூட்டாக துஆ செய்வதனால் கபூலாகின்றது என்று வந்திருக்கிறது. அது ரெண்டையும் இணைக்கும் போது பர்து தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ செய்வது பித்அத் அல்ல என்ற கருத்து உருவாகிறது. இப்படி சொன்னவுடன் ஒரு கல்ல வீசினாங்க நமக்கு. எப்படி ஒரு கல்லு பட் பண்றாரு, அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் எடுத்து பட் பண்றாங்க. நாம அல்ல பட் பண்ணினோம், சஹாபாக்கள் பட் பண்ணினாங்களே, அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சஹாபாக்கள் பட் பண்ணினாங்களே, என்ன செய்ய போறீங்க? சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அமலை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனியான ஹதீஸால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சில இடங்களில் 2-3 ஹதீஸுகளை இணைத்தால் தான் இந்த இடத்தில் இப்படியான அமல் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துகள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். உடனடியாக அவருடைய சொத்துக்களை அனந்தரக்காரர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதா, அல்லது அதற்கு முன்னால் கடன்காரர்கள் இவர் யாராவது ஏதாவது பள்ளிவாசல்கள் மதரசாக்களுக்கு வசியத்து செய்திருந்தால் அவர்களுக்குரிய பங்குகள் ஒதுக்கப்பட்ட பின்னால் அந்த அனந்தர சொத்தம் பிரிக்க கொடுக்கப்படுவதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே மிம்பாதி வசியத்தின் யுஸீபிஹா அவ்தைன், இவர் என்னென்ன விஷயங்களை வசியத்து செய்திருந்தாரோ அவற்றையும் கடனையும் கொடுத்ததற்கு பின்னால் தான் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப கேள்வி என்பது, ஒரு மனிதர் அவர் மௌத்தாக முன்னால் தன்னுடைய சொந்த மகன் அனந்தர சொத்து எப்படிக்கும் அவருக்கு கிடைக்கும். இப்படியான சொந்த மகனுக்கு அவர் மௌத்தாக முன்னாலே தன்னுடைய சொத்துகளில் ஒரு தொகுதியை இதை நான் அவருக்கு வசியத்து செய்து விடுகிறேன், இந்த மகனுக்கே கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு மௌத்தானால் அந்த அனந்தர சொத்தும் பெறக்கூடிய அந்த மகனுக்கு அந்த சொத்தை கொடுப்பதா, அல்லது அவர் அனந்தர சொத்து வேறு கிடைக்குது என்பதனால் அவரை விட்டுவிட்டு அந்த அனந்தர சொத்து பெறாத வேறு யாருக்காவது அந்த வசிய செய்யப்பட்டதை கொடுப்பதா என்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழும்பும் போது ஹதீஸ் ஷரீஃபை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், லா வசியத்த லிவாரிசின், அனந்தர சொத்து பெறுபவர்களுக்கு அந்த தகப்பன் வசியத்தை செய்திருந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தால் அப்படி அனந்தர சொத்து எடுப்பவர் இல்லாதவர் எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று விளங்குகின்றது. ஹதீஸை பார்த்தால் இல்லை, வனந்திரக்காரராக வரக்கூடியவருக்கு வசியம் செய்யப்பட்ட பொருளை எடுக்க முடியாது என்ற சட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட அர்த்தத்தை இந்த ஹதீஸ் மட்டுப்படுத்துகிறது. இந்த ஹதீஸையும் ஆயத்தையும் இணைக்கும் போதுதான் அந்த வசியத்துடைய சட்டத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதே போன்று கூட்டு துஆவுடைய விஷயத்திலும் ஒரு ஹதீஸில் எந்த அமைப்பில் துஆ செய்தால் கபூலாகும் என்றும் இன்னொரு ஹதீஸில் எந்த நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. ஆகவே அதாவது மஸ்லமத் இப்னு சிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் கூட்டு துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. அபூ ஹுரைராவுடைய ரிவாயத்தில் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முறையில் துஆ செய்தால் கபூலாகும். அப்படியானால் சஹாபாக்கள் யாராவது இந்த கூட்டு துஆவுடைய ஹதீஸை பொருத்தமான நேரங்களில் ஓதி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பும். நிச்சயமாக ஓதி இருக்கிறார்கள். யார் ஓதி இருக்கிறார்கள்? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி அவர்களே இன்னொரு இடத்தில் இந்த ஹதீஸை அமல் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஹதீஸ் ஒரு நீளமான பகுதியை கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு நீளமான பகுதியை கொண்டிருக்கிறது. அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தை, ஒரு படை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்காக போனார்கள். யுத்தகலத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய யுத்த வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹ்ஸின் திமாஅனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரத்தங்களை பாதுகாப்பாயாக, நாம் மௌத்தாகாமல் விட்டாலும் ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை நமக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ கபூலாகின்ற யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். இந்த கூட்டு துஆவை
தன்னுடைய அந்த ஷஹாக்களை வைத்து செய்வதற்கு முன்னால் தான் இந்த ஹதீஸை ஹபீப் இப்னு மஸ்லமால் ஃபிஹ்ரி பயான் செய்தார்கள். கூட்டாக நீங்கள் துஆ செய்து ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடமாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸை சொல்லி போட்டு துஆ செய்தார்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்திலேயாவது சஹாபாக்களை வைத்து பிரார்த்திக்க சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ செய்யாமல் எப்படி ஹபீப் இப்னு மஸ்லமால் ஃபிஹ்ரி அவர்கள் யுத்தகலத்தில் கூட்டு துஆ செய்தார்கள் என்றால் யுத்தகலத்தில் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். அது கபூலாகுவதற்குரிய நேரம் என்ற ஹதீஸில் அறிவிக்கப்பட்டதனாலும் கூட்டமாக கேட்பது கபூலாகுவதற்கு மிக நெருக்கமானது என்றும் வந்திருப்பதனாலும் ஹபீப் இப்னு மஸ்லமால் ஃபிஹ்ரி அவர்கள் துஆ செய்தார்கள். அதுக்கு ஆதாரம் என்ன என்று பார்ப்போமேயானால் சஹீஹான ரிவாயத்தில் வருகின்றது, யுத்தகலத்தில் எதிரிகளை சந்திக்க தயாராகும் போது கேட்கக்கூடிய துஆ கபூலாகின்றது என்று வந்திருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபுல் உம்மிலே முர்சலான ரிவாயத் இருக்கின்றது. உத்லுபு இஜாபத் துஆ இன்தல் திகாஇல் ஜுயூஷ் இங்கே இருக்கின்றது. கிதாபுல் அதிலே பதிவாகின்றது, எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் துஆ கபூலாகுவதை நீங்கள் தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, அபூ தாவூதிலும் ஹதரத் சாலிம் சஹ்லி இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது. அதிலே வந்திருக்கின்றது, சின்தானிலா துரத்தான், ரெண்டு துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து அது தட்டப்பட மாட்டாது. முதலாவது சொன்னார்கள் அத்துஆ இந்த நிதா, பாங்கு சொல்லப்படும் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது யுத்தகலத்தில் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளும் போது கேட்கக்கூடிய துஆ. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுடைய தரத்தை சொல்லும்போது இஸ்னாதுஹு ஸஹீஹ், இந்த ஹதீஸ் பலமானது என்று குறிப்பிட்டது மட்டுமல்ல, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், இந்த ஹதீஸ் ஹஸனானது பலமானது உறுதி வாய்ந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் தவிர சுனனுத் தாரிமி, இப்னு குஸைமா, இப்னுல் ஜாரூத் போன்ற கிதாபுகளில் பதிவாகின்றது. ஆகவே இந்த ஹதீஸ் யுத்தகலத்தில் துஆ செய்வது ஒப்புக்கொள்ளப்படும் என்றும் வந்திருப்பதனால் ஹபீப் இப்னு மஸ்லமால் ஃபிஹ்ரி அவர்கள் அந்த நேரத்திலே கூட்டு துஆ செய்வது பொருத்தமானது என்று கருதி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இன்னொன்றை பாருங்கள், கூட்டு துஆவுடைய ஹதீஸை சஹாபாக்கள் விளங்கிய இடங்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே வருகின்றது. ஹஸனான இஸ்னாதுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், மூன்று நபர்களுடைய துஆ அல்லாஹ்வினால் தட்டப்பட மாட்டாது, மறுக்கப்பட மாட்டாது. அதில் ஒன்று சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர், நோம்பாளி அவர் நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நோன்பு திறக்கிற நேரத்தில் நோம்பாளிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கூட்டு துஆ செய்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸை மையமாக வைத்து பொருத்தமான அந்த நேரத்தில் சஹாபாக்களில் சிலர் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்வதாக முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிசியிலும் அதே போன்ற ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃசீரிலும் பதிவு செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்டால் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்காக துஆ செய்வார்கள், கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்யவில்லை என்று தெரியும். தெரிந்திருந்தும் கூட அது பொருத்தமான நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். பொருத்தமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முறை என்ன, கூட்டாக துஆ செய்வது என்ற ஹதீஸையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ரெண்டு ஹதீஸையும் இணைத்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வைத்து துஆ செய்திருக்கிறார்கள். மூன்றாவது பாருங்கள், ஹத்முல் குர்ஆனுடைய நேரம், குர்ஆனோடு ஹத்ம் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்திலும் சஹாபா பெருமக்கள் கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மர்ஃபூஆன ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், மன் ஹதமல் குர்ஆன ஃபலஹு தஅவத்துன் முஸ்தஜாபா, யார் குர்ஆனை ஓதி முடிக்கிறாரோ அந்த நேரத்தில் அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார், சனதுஹு தஈஃபுன். ஆனால் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆனால் இதே போன்ற ஹதீஸுகளை வேறு சில கிதாபுகளிலும் காண முடிகின்றது. அதே ஒன்றுதான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்,
கான இதா ஹத்தமல் குர்ஆன் ஜமஅ அஹ்லஹு வதஆ. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஹத்ம் செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்தவர்கள் துஆ செய்வார்கள் என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே அந்த ரிவாயத் காணப்படுகின்றது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஹத்தமல் குர்ஆன் ஜமஅ அஹ்லஹு வதஆ, தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள் வந்திருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது, அதாவது அபூ நுஐம் சொல்லும்போது இதிலே மிஸ்அர் என்ற ராவி இருப்பதனால் இது பலகீனப்பட்டாலும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஏனைய சில அறிவிப்பாளர்கள் வரிசைகளை வைத்து இந்த ஹதீஸில் உள்ள ராவிகள் அனைவர்களும் பலப்படுத்தப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இங்கே நாம் கேட்கக்கூடிய கேள்வி, எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஹத்ம் செஞ்சுட்டு அவர்கள் துஆ ஓதினார்கள் வந்திருக்கிறா? குர்ஆனை ஹத்ம் செஞ்சுட்டு சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினார்கள் வந்திருக்கிறா? அப்படி வர இல்ல, வராமல் இருந்தும் கூட இந்த சஹாபாக்கள், யாரு சஹாபி, ரெண்டு பேருடைய பேரை தாரும். ஒருத்தர் சஹாபி, சஹாபாக்கள் ஒரு கூட்டம், தாபியீன்கள்ல மூத்த சில தாபியீன்கள் ஹத்முல் குர்ஆன் செய்துவிட்டு கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நபி வழி தெரியாமல் செய்தார்களா, அல்லது பொருத்தமான இடத்தில் பொருத்தமான முறையில் துஆ செய்ய வேண்டும் என்பதை விளங்கி செய்தார்களா? உதாரணத்துக்கு தருகின்றோம். இப்னு அபீ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரெண்டு ஹதீஸ் ரெண்டு இஸ்னாதுகளும் பலம் பொருந்தியது. ஒன்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஹத்தமல் குர்ஆன ஜமஅ அஹ்லஹு வதஆ. அனஸ் இப்னு மாலிக் குர்ஆனை ஹத்ம் செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள் என்று வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது மௌகூஃபுன் ஸஹீஹுன், இது மௌகூஃபான அறிவிப்பு, ஆனால் இது ஸஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு ரிவாயத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதிலே ஒரு ராவி, பலகீனமான ஒரு ராவி இருக்கிறார். அன்னஹு கான இதா ஹதம ஜமஅ அஹ்லஹு ثم دعا وامنوا على دعائه. அவர்கள் ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வார்கள் என்று வந்திருக்கிறார்கள். இதே போன்று இமாம் முஜாஹித், அபூ லுபாபா போன்ற தாபிஈன்களும் குர்ஆன் ஹத்ம் செய்தால் அவர்கள் துஆ செய்ய அடுத்தவர்கள் ஆமீன் செய்த செய்தி ரிவாயத்